அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரன் தரப்பின் வழக்கு என்கவுண்டர் செய்யக்கூடாது என்ற கோரிக்கை மனுவை பரிசீலிக்க உத்தரவிட்ட கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். பகுஜன் சமாஜ்வாதி தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரவுடி நாகேந்திரனின் மனைவி விசாலாட்சி நாகேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தனது கணவருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனவும் அவர் மீது இந்த விவகாரத்தில் பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவிழத்தை காவல்துறையினர் போலி என்கவுண்டர் செய்ததாகவும் அதே போல தனது கணவரையும் போலீசார் என்கவுண்டர் செய்யக்கூடும் என அச்சம் ஏற்பட்டுள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக கடந்த வாரம் சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்டோரிடம் மனு அளித்ததாகவும் ஆனால் அந்த மனு பரிசீலிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தனது மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ்.என். சுப்பிரமணியன், வி. சிவஞானம் அவர்களின் விசாரணைக்கு வந்த பொழுது காவல்துறை தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர்.ஜி. பராஜ் ஆஜராகி வாதிட்டார். அப்பொழுதைய நீதிபதிகளை பொறுத்தவரை நாகேந்திரன் சிறையில் பாதுகாப்பாக இருக்கும் நிலையில் எதன் அடிப்படையில் அவர் என்கவுண்டர் செய்யப்படலாம் என்ற அர்த்தம் ஏற்பட்டதாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் என்கவுண்டர் செய்வோம் என விசாரணையின் பொழுது போலீசார் நாகேந்திரனிடம் கூறியதாக தெரிவித்தார். இதனையடுத்து எந்த ஆதாரங்களும் இல்லாமல் வெறும் யூகத்தின் அடிப்படையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி ரவுடி நாகேந்திரனின் மனைவி விசாலாட்சி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.